மிஸ்டர் ஜெயச்சந்திரன் 31 இயர்ஸ் ஓல்டு, 31 வயசுல வந்து மேரேஜ் ஆயிட்டு குழந்தை இல்லை சொல்லி நம்ம கிட்டே வந்தாரு. ஒரு 4 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தார் ஜெயச்சந்திரன் சார். வரும்போது 0 ஸ்போம் கவுண்ட், அசோஸ்போர்மியா சொல்லி தான் வந்தாரு. கவுண்டிங் இல்லை, மொட்டிலிட்டி இல்லை, மார்பாலஜியில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி தான் வந்தாரு. பட் 4 மந்த் எடுத்துட்டு அவங்க மிஸ்ஸஸ் வந்து இப்போ 4th மந்த் ப்ரெக்னெண்டா இருக்காங்க. இவர் வரும்போது 8 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்தாரு. 4 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. இப்போ 4th மந்த் வந்து ப்ரெக்னெண்டா இருக்காரு. அது சொல்லிட்டு போகலான்னு சொல்லி தான் என்கிட்ட வந்தாரு. அப்படியே உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணலாம் ஒரு ஹாப்பியான சொல்லி வந்திருக்காரு. சார் உங்க நேம், நீங்க எங்கேருந்து வரீங்க சார்? நீங்க? என் பேர் ஜெயச்சந்திரன். ஓகே, வேலூர்ல இருந்து வரேன். என்ன ஏஜ் சார் உங்களுக்கு? இப்போ 31 ஆகுது. 31 ஆகுது. ஸோ நம்ம கிட்ட எத்தனை மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க சார் நீங்க? 4 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஓகே. இப்போ மிஸ்ஸஸ் உங்களுக்கு பிரெக்னெண்டா இருக்காங்களா? இப்போ எத்தனாவது மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க? 4 மந்த் நந்தன் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் சார். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. என்னன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எப்பவுமே இவருடைய கேரக்டர் என்னன்னா ரொம்ப சைலண்டா இருப்பாரு. வரும்போது சைலண்டா வந்துட்டு சார் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்க இந்த அளவுக்கு, இது மட்டும் தான் பேசுவார் தவிர அதிகமா பேச மாட்டாரு. 2வது வார்த்தை தான் கேட்பாங்க, இன்னும் எத்தனை நாள் சார் கன்சீவ் ஆகும், இது மட்டும் தான். இப்ப கூட பாருங்க ரொம்ப சைலண்டா இருப்பாரு. பட் என்ன ஒரு குணம்னு கேட்டீங்கன்னா அவருக்கு கிளியர் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஒரு மனசு பாருங்க அவருக்கு, சார் நான் அனுபவிச்ச வேதனை வந்து மற்றவங்க அனுபவிக்க கூடாது. இப்போ நான் எதுக்காக வந்திருக்கேன்னா இப்போ நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எல்லாம் உங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு. அதே மாதிரி எத்தனையோ கப்புள்ஸ் வந்து குழந்தை இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். இப்போ அவங்களும் வந்து எந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வந்து அதை ஷேர் பண்ண சொல்லி தான் நீங்க வந்திருக்காரு. எனக்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அது, பட் ஈவன் வந்து சில பேர் கன்சீவ் ஆகுறது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இல்லை சில பேர் வந்து நேர்ல வந்து ஷாலு போட்டு வாழ்த்துட்டு ரொம்ப போறான். ஆனா சில பேர் வந்து சொல்லாம கூட விட்டுறாங்க. அவங்க ரிலேஷன் மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமாவோ அங்கிள் மூலமா வராங்க இல்லையா, அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி நபர் உங்ககிட்ட வந்தாரு, கன்சீவா இருக்காங்க. பட் சில நபர் மட்டும் என்ன தெரியுமா, எனக்கு பிடிச்ச விஷயம், தான் மட்டும் இந்த உலகத்துல சந்தோஷமா இருந்தா போதாது, நான் பட்ட வழியை வந்து மத்தவங்க படக்கூடாது, நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கணும் மத்த கப்புள்ஸும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் அது ஷேர் பண்ணதுக்கு இன்னைக்கு வந்திருக்காரு. அதுக்காக உங்களுக்குள்ள யாராவது 0 கவுண்ட் இருக்குன்னா யாரும் ஒரே பண்ணாதீங்க. ஏன்னா ஜெயச்சந்திரன் சார் பாருங்க, ஒரு குழந்தை இல்லாத ரொம்ப மனவேதனையோட வந்தாரு. இன்னைக்கு ஃபேமிலியோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அந்த மாதிரி நீங்களும் ஒரு ஹாப்பியா இருக்கணும்னா நீங்க கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணுங்க. இல்லையா நேர்ல வாங்க, நான் கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். ஸோ இது மாதிரி 0 கவுண்ட் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஃபோன் கால் மூலமாவும் கேட்குறாங்க, சார் இது கிளியரா ஆகலை, நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அது உண்மைதான், நானே அக்செப்ட் பண்றேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வரும்போது டைரக்டா மேக்ஸிமம் வருதில்லை. நிறைய கிளினிக்கு போயிட்டு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு முடியாத சுச்சுவேஷன்ல என்கிட்ட வந்து நிறைய சக்சஸ் ஆயிட்டு போறாங்க. அது அந்த மாதிரி உங்களுக்கும் நான் சக்சஸ் பண்ணி கொடுக்குறேன். நீங்க நேர்ல வாங்க, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். நம்ம ஜெயச்சந்திரன் சார் மாதிரி நீங்களும் ஹாப்பியா இருக்கலாம். யாரா இருந்தாலும் கொஞ்சம் வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களோட முறையில தான் இருக்குது. அது ஒரு 4 மந்த் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல ஃபுல் ரிசல்ட் நீங்க பார்க்கலாம். அதே வந்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு தொடர்ந்து மெடிசன் எடுத்தார், பொறுமையா எடுத்தாரு, பிரேக் பண்ணாது ஸ்கிப் பண்ணாது மெடிசன் கண்டினியூவா எடுத்தாரு. அதே மாதிரி நம்ம சொன்ன டயட், பிசிக்கல் ஆக்டிவ் எவ்ரிதிங் நல்லா ஃபாலோ பண்ணாரு. நீங்க டெய்லி வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருந்தீங்களா சார்? அதே மாதிரி பாதாம் வால்நட்னா டெய்லி யூஸ் பண்ணீங்களா? அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் உங்களுக்கு டெய்லி 3 லிட்டர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், நீங்க யூஸ் பண்ணீங்களா அதெல்லாம்? ஸோ நீங்க பண்ணது அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, நம்ம அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். என்னென்ன டெய்லி ஃபாலோ பண்ணீங்க? டெய்லியும் ஃபுட்டு கரெக்டாக டைமிங் ஃபுட்டு. மார்னிங் சார் கொடுக்குற டேப்லெட்டு, அதேமாரி நான் நைட்டு கொடுக்குற டேப்லெட்டு கண்டினியூ பண்ணி ஃபுட்டு. பாதாம், பிஸ்தா, வால்நட், அக்ரூட்டு, இந்த மாதிரி சில பல ஐட்டம். ஃப்ரூட்ஸு மெயின் அதிகமாக. ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வாட்டர் கண்டினியூ பண்ணணும். ஏன்னா அவர் ஃபாலோ பண்ணது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு ரிசல்ட் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் போடாமல் ஒரு 4 மந்த் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் நீங்கள் என்னன்னு பார்க்கலாம். அது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ ஜெயச்சந்திரன் சார் சொல்லுது ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன். என்னன்னா இவர் வந்து பொறுமையாக எடுத்தார் 4 மந்த். நான் சொன்னேன் 3 to 5 மந்த் ஆகலாம் சார், மேக்ஸிமம் கப்புள்ஸ்க்கு 3 மந்த்லேயே கிளியர் ஆகிடுதுனாரு. ஸோ 4 மந்த் நிதானமாக பொறுமையாக எடுத்தாரு. நான் சொன்னது எல்லாமே ஒன்றும் இல்லாத கரெக்டாக ஃபாலோ பண்ணாரு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. அந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி நீங்களும் கிளியர் பண்ணிக்கிங்க.